பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய வேத சிந்தையில அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அல்லேலூயா. தேவனாகிய கிறிஸ்து இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கிறார். நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போக ஆயத்தமாயிருப்பான். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தாரையும் உன் எல்லாவற்றையும் விட்டு நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ புறப்படு, நான் சொல்லுகிற ஊருக்கு நீ போ, அங்க போய் தங்கியிரு, அங்கு இருந்து எனக்கு சாட்சிகளாய் நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் அங்க ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடி அவன் விசுவாசித்து அங்கே தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு அங்கிருந்து வேற தேசத்துக்கு கடந்து செல்கிறார். பாருங்க, ஆண்டவர் உங்களை உடனே வா என்று கூப்பிடுகிறார். எதற்காக? அவருடைய ராஜ்யத்துல நிலைச்சு நிற்கும்படி, அவருடைய காரியங்கள்ல நாம் திட்டமாய் அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு அருமையான விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அருமையான பாஸ்டர்களா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற யாரானாலும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எதற்காக? என்னுடைய வசனத்துல நீ கீழ்ப்படிந்து எனக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். ஊழியத்துல சத்தியமுள்ள ஒரு ஊழியத்தை நீங்க செய்யணும், சத்தியத்தை போதிக்கிற ஒரு ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை நன்கு சொல்லுகிற ஒரு ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீ நான் சொல்லுகிற இடத்துக்கு போங்க. நாம சொல்ற இடத்துக்கு கர்த்தர் நம்மளை போக சொல்லி அனுப்பல, அவர் சொல்லுகிற இடத்துக்கு நாம போகணும். நிறைய பேர் பாருங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க என்ன இஷ்டமோ அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. பாஸ்டர் ஆனாலும் விசுவாசிகளானாலும் யாரானாலும் சரி, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் எந்த ஊருக்கு போக சொல்றாரோ அந்த ஊருக்கு போங்க. எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல இருங்க. மாமிசத்துல எப்போதும் முடிவெடுத்து நாம சொந்த இஷ்டத்துக்கு வாழாதீங்க. அப்படி வாழ்வீர்களானால் நிச்சயமாய் நமக்கு நிறைய உபத்திரவங்கள் நேரிடும், கஷ்டங்கள் நேரிடும், தொந்தரவுகள் வரும். அதனாலதான் ஊழியத்துல எந்த இடம் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போனீங்கன்னா கர்த்தரே நமக்கு பாதுகாவலரா இருப்பார். நம்ம சொந்த இஷ்டத்துல போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருப்போம்னா நமக்கு நாம தான் அப்புறம் பாதுகாப்பு தேடிக்கணும். ஏன்னா கடவுள் சொல்லுகிறார், நான் சொன்ன இடத்துல நீ இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஊழியமானாலும் சரி, அது குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, அவர் எந்த ஊர்ல தங்க சொல்லுகிறாரோ வாழ சொல்லுகிறாரோ அந்த ஊர்ல நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் இங்க ஆபிரகாமை அழைத்தார். அவன் கர்த்தருக்கு செவி கொடுத்தான். அவன் சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டான். நாம் பார்க்கிறோம். நாமளும் கீழ்ப்படிந்தால் நிரந்தரமான சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று இந்த வேதத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வேதத்தில் உங்களுக்கு பிரியமா இருக்குன்னு நம்புகிறேன்.